வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஆண்ட்ரூ. தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறது உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சி. அது உங்களுக்கே தெரியும், பல்வேறு விதமான பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கிறோம். பட் இப்போ அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது, தேர்தல் பிரச்சாரங்கள் அனல் பறக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிலையில் உள்ளது உள்ளபடியும் அனல் பறக்க ஆரம்பித்திருக்கிறது. தேர்தல் ஸ்பெஷல் நேற்றிலிருந்து இந்த பிரச்சனை ஆரம்பமாக இருக்கிறது. இந்த பிரச்சனை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறது. நேற்று மிக முக்கியமான தமிழர்களுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளை ஒன்றாக பேசப்பட்டு வரக்கூடியது, கருதப்பட்டுக் கொண்டு வரக்கூடியது மீனவர்கள் பிரச்சனை. அது பற்றி நேற்றைய உள்ளது உள்ளபடி தேர்தல் ஸ்பெஷல் பேசும். இன்று அதற்கு அடுத்தபடியாக பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடியது நெசவாளர்களுடைய பிரச்சனை. தமிழகத்தினுடைய பழம்பெரும் தொழில்களில் ஒன்றாக ஜவுளி தொழில் உள்ளது. அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதிலும் அந்நிய செலாவணியை ஈட்டித் தருவதிலும் ஜவுளி தொழில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் சமீப காலமாக நெசவு தொழில் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. மூலப்பொருட்களுடைய விலையேற்றம், வரி சுமை, மின் தட்டுப்பாடு, உற்பத்தி துணிகளுக்கு போதிய விலையின்மை உள்ளிட்ட பல பிரச்சனைகளால் நெசவு தொழில் மெல்ல மெல்ல வீழ்ச்சியடைந்து வருகிறது. இந்த தொழிலில் ஈடுபட்டு வந்த பல ஆயிரக்கணக்கானோர் வேறு தொழிலை தேடிச் செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு தேர்தலின் போதும் நெசவு தொழிலை மேம்படுத்த பல்வேறு விதமான வாக்குறுதிகளை அடுக்கும் அரசியல் கட்சிகள் அதற்கு பிறகு அவர்களை கண்டுகொள்வதே இல்லை என்பது நெசவாளர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. நெசவாளர்கள் சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன, அவர்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கிறார்கள் என்பது பற்றியெல்லாம் இன்றைய உள்ளது தேர்தல் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் திருச்சி அரங்கத்திலிருந்து திரு துரைராஜ், மாநில துணைத் தலைவர், கைத்தறி நெசவு தொழிலாளர் சம்மேளனத்திலிருந்து நம்மோடு அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு துரைராஜ். அடுத்து கோவையிலிருந்து விசைத்தறி வளர்ச்சி மற்றும் ஏற்றுமதி கழக முன்னாள் தலைவர் திரு மாரப்பன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். அடுத்து மதுரை அரங்கத்திலிருந்து திரு விஜயராகவன், கைத்தறி நெசவாளர், அவர் நெசவாளர்கள் ஒருவராக இணைந்திருக்கிறார். இதுபோன்று பல முக்கியமான தலைவர்கள் இது பற்றி பேச காத்திருக்கிறார்கள். அவர்களிடம் பார்ப்பதற்கு முன்பாக ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே எத்தனை தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், கைத்தறி தொழில் அல்லது விசைத்தறி தொழில் இதுபோன்ற தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். கைத்தறி தொழிலாளர்களாக ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடியவர்கள் 6 லட்சம் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். விசைத்தறி தொழிலாளர்களாக இருப்பது 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். லட்சம் தொழிலாளர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியது இந்த நெசவு தொழில். இந்த கைத்தறி தொழிலாளர்களை பொறுத்தவரை எடுத்துக்கொண்டோமானால் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலே அவர்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களிலே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோம்னா கைத்தறி தொழிலாளர்களுடைய மாவட்டங்கள் சென்னை, கிருஷ்ணகிரி, நீலகிரி தவிர்த்து மாநிலம் முழுவதிலும் பல்வேறு இடங்களில் சிதறி கிடக்கிறார்கள் நெசவு தொழிலாளர்கள். அது குறிப்பாக கைத்தறி நெசவு தொழிலாளர்கள். அவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தாப்புல விசைத்தறி தொழிலாளர்கள் அவர்கள் எங்கெங்க இருக்கிறார்கள், எந்தெந்த மாவட்டங்களில் இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், மதுரை, விருதுநகர், தேனி என்று பல்வேறு மாவட்டங்களுக்கு கிட்டத்தட்ட 9 மாவட்டங்களில் அவர்கள் சிதறி இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அந்த பகுதிகளே இருந்து வருகிறது என்று இதுக்கு ரொம்ப குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம நாடாளுமன்ற தேர்தல் பகுதியில் இந்த நிகழ்ச்சியை கொண்டு போறதுனால அந்தந்த தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் இந்த மாவட்டங்கள் எல்லாம் பின்தங்கி இருக்கிறது, இந்த மாவட்டங்கள் தாங்கி இருக்கிறது என்பதை நாம பார்க்க போறோம். குறிப்பா இப்போ நம்ம டைரக்டா இந்த கைத்தறி தொழிலாளர்கள், அது மட்டும் இல்லாமல் விசைத்தறி தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் என்ன என்பது பற்றியெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். கைத்தறி தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் முதல்ல நாம பார்ப்பது பிரதான பிரச்சனைகளான விசைத்தறி தொழிலாளர்களுடைய பிரச்சனை. நூல் விலை உயர்வு, மின்வெட்டு, மின் கட்டண உயர்வு, சாயத் தொழில் பிரச்சனை, முடங்கி கிடக்கக்கூடிய நலவாரியம், அதற்கு தொடர்ந்து போதிய அளவு விசைத்தறி சர்வீஸ் மையம் இல்லாத ஒரு முக்கியமான ஒரு இதா சொல்றாங்க. ரக ஒதுக்கீடு பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். போதிய அளவு ஜவுளி சந்தை, ஜவுளி பூங்காக்கள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இந்த பிரச்சனைகள் மட்டும்தானா விசைத்தறி தொழிலாளர்கள் சந்தித்து வருகிறார்கள் என்பது பற்றி நமது விருந்தினர் நம்ம கேட்கலாம். திரு மாரப்பன், விசைத்தறி வளர்ச்சி மற்றும் ஏற்றுமதி கழக முன்னாள் தலைவர், அவற்றை நான் கேட்கக்கூடிய கேள்வி. மாரப்பன் சார், இப்போ ஒரு சில முக்கியமான பிரச்சனைகளை பொதுவான பிரச்சனைகளாக இங்க நம்ம பார்த்தோம்.
இந்த பிரச்சனைகளை தவிர்த்து விசைத்தறி தொழிலாளர்கள் பொதுவா நெசவாளர்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையை நீங்க என்ன பாக்குறீங்க? ஹலோ, வணக்கம். மாரப்பன். அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனை எங்களுக்கு விசைத்தறி தொழில் ஒரு தனி என்றோ தமிழகத்தில் ஒரு வாரியமோ ஒரு அமைச்சரோ இதுவரையில் நியமிக்கப்படவில்லை. மொத்த உற்பத்தியில் 75% to 90% துணி உற்பத்தியில் விசைத்தறி தான் அதிக அளவில் பங்கு கொள்கின்றன. தமிழ்நாட்டில் உள்ள விசைத்தறிகள் சிறு சிறு விசைத்தறி கூடங்களாக சேலம், கரூர், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், மதுரை, தேனி, விருதுநகர், காஞ்சிபுரம், திருவள்ளுவர் ஆகிய மாவட்டங்களில் மிக அதிக அளவில் இருக்கிறது. இதுல குறிப்பா பல பிரச்சனைகள் விசைத்தறிக்கு இருக்கின்றன. ஒரு கலர் நூல் உற்பத்தி செய்யவும் சாயப்பட்டறை பொல்யூஷன் பேசலாம். திரு மாரப்பன், தொடர்ந்து பேசலாம். குறிப்பாக நூல் விலை உயர்வு, மின்வெட்டு, மின் கட்டண உயர்வு என்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கிறது. இது பற்றி பேசுவதற்காக நம்மோடு திரு துரைராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவற்றை நம்ம கேட்கலாம். துரைராஜ், நீங்க கைத்தறி நெசவு தொழிலாளர் சம்மேளனத்தில் இருக்கிறீங்க. விசைத்தறி தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கும் மேற்பட்டவர் இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழல்ல மிக முக்கியமான பிரச்சனையாக, ஒட்டுமொத்த தமிழர்களும் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக மின்வெட்டு, மின்சாரம் இது போன்ற பிரச்சனை இருந்து வருகிறது. இதுல விசைத்தறி தொழிலாளர்கள் இந்த பிரச்சனையை அதிக அளவில் சந்திப்பாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை தாண்டி வேறு என்ன பிரச்சனையாக நீங்க நினைக்கிறீங்க? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நூல் விலை ஏற்றம் என்பது சரியானது. அதோடு சேர்ந்து நூல் விலை ஏற்றத்திற்கான காரணம் அரசுடைய வரி கொள்கை. இது பிரதானமாக பாதித்திருக்கிறது. அதோடு புதிய தொழில் கொள்கை என்பது ஒட்டுமொத்தமாக புதிய ஜவுளி கொள்கை ஒட்டுமொத்தமான தொழிலையும் பாதித்திருக்கிறது. அது விசைத்தறியானாலும் அது கைத்தறியானாலும் ஒட்டுமொத்தமாக புதிய ஜவுளி கொள்கையால் கைத்தறி தொழில், விசைத்தறி தொழில் பாதித்திருக்கிறது உண்மை. அதோடு கைத்தறி தொழிலுக்கு ஒரு சிறப்பான ஒரு அம்சம் உண்டு. கைத்தறி தொழில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு முழுவதும் கைத்தறி தொழிலாளிகள் குடிசை தொழிலாக ஒரு குடும்பமே சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலாக இருந்து வருகிறது, இன்னும் இருக்கிறது. அதுல சுமார் ஒரு 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட தறிகள் இருக்கிறது. அந்த 10 லட்சம் தறிகள் இருக்குன்னு சொன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு தறி நெய்வதற்கு 3 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய வேலைதான் ஒரு கூட்டு தொழில். அப்படிதான் இருந்தாதான் கைத்தறி தொழில் இயங்க முடியும். நூல் சுற்றுவதற்கு, நூல் இழைப்பதற்கு, சீடா போடுவதற்கு, தறி நெய்வதற்கு, இப்படி பல பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு தொழில் கைத்தறி தொழில். அந்த தொழிலுக்கு இன்று ஒரு கடுமையான நெருக்கடி உருவாகி இருக்கிறது. குறிப்பாக நூல் விலை கடுமையாக ஏறி இருக்கிறது. நூலுக்கு வரி போட்டிருக்கிறது. அதே போல பட்டு உற்பத்தி போதுமானதாக இந்தியாவில் இல்லாதால் வெளிநாடுகளில் இருந்து பட்டு இறக்குமதி செய்யப்படுகிறது. அந்த பட்டு இறக்குமதி செய்யப்படுகிற பட்டுக்கு வரி போடுகிறார்கள். அப்படி வரி போடுகிற போது கர்நாடகத்தில் உற்பத்தி ஆகிற அந்த பட்டும் விலை உயர்கிறது. ஒட்டுமொத்தமாக தங்கத்தின் விலை உயர்த்தினால் ஜரிகை கூடுதலாக செலவாகிறது. அப்போ ஜரிகை விலை கூடுகிறது, பட்டு விலை கூடுகிறது, நூல் விலை கூடுகிறது. இதனால் கைத்தறி தொழில் ஒட்டுமொத்தமாக பாதித்திருக்கிறது. குறிப்பாக பேசலாம். திரு துரைராஜ், தொடர்ந்து பேசலாம். ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கக்கூடிய ஒரு தொழிலாக இந்த தொழில் இருக்கிறது. ஒரு மின் உற்பத்தி, குறிப்பாக மின்வெட்டு அதிகப்படுத்தப்படுவதால் அதன் மூலமாக பல்வேறு விதமான பிரச்சனைகள், குறிப்பாக நூல் விலை உயர்வதால் அதற்குண்டான அடுத்தடுத்த பிரச்சனைகளை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அடுத்து மதுரை அரங்கத்திலே கைத்தறி ஒரு நெசவாளியாக நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு விஜயராஜன். அவற்றை நம்ம கேட்கலாம். நீங்க ஒரு நெசவாளியாக இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன பிரச்சனை நீங்க சந்திக்கிறீங்க? ஐயா, நெசவு தொழில் ஒரு குடும்பத்தில் 3 பேர் சொன்ன மாதிரி, அண்ணன் சொன்ன மாதிரி 3 இல்ல 5 பேர் இருந்தாலும் பத்தாது. வருமானங்கள் அந்த அளவுக்கு இல்லை.
வருமானம் சொல்லுவது ஒரு நபர் சம்பாதித்து நான் குழந்தை குட்டியா காப்பாற்றுறது ரொம்ப கடினமானது. அதுக்காக இந்த அரசாங்கம் அந்த நலிந்த குடும்பத்தை பாக்குறதுக்காக ஒரு வித்தியாசங்கள் இல்ல. கூட்டுறவு சங்கம் சொல்லி வச்சு அதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த கூட்டுறவு சங்கத்துல அங்க இருக்க நெய்யக்கூடியவர்களுக்கு நெசவு கிடைப்பது கடினம். அந்த நெசவு கிடைத்தாலும் தமிழகத்தில் அந்த பட்டு நெசவுக்கு அந்த தகுந்த ரகங்கள் கொடுப்பதில்லை. அந்த ரகங்கள் பவர்லூம்புக்கு போய் பவர்லூம்புலயே அவங்களும் நல்ல வழியில வாழ்ந்த மாதிரி இல்ல. இந்த பட்டு நெசவு தொழில் இருக்கிறதுல கவர்மெண்ட் எந்த நடவடிக்கை எடுப்பதற்காக தெரியல. ஆனா சொல்றாங்க நெசவாளர்களுக்கு முதலிடம் கொடுக்கிறோம், நெசவாளருக்கு முதலிடம் கொடுக்கிறோம், அவங்களை நம்ம முன்னேற்றம் செய்வோம் சொல்லி. ஆனா நெசவாளர் குடும்பத்துல அவனுடைய வறுமை தான் இருக்கு தவிர செழிம்பாகவே இல்லை. பையனை படிக்க வைக்க முடியல, ஒரு கல்யாண காட்சி செஞ்சு கொடுக்க முடியல. அவன் இப்ப இருக்கிறது வாடகை வீட்டுல தான் இருக்கிறான். அவனுக்கு சொந்த வீடுங்கிறதுக்கு கிடையாது. ஒரு சொசைட்டில ஏற்படுத்தி தர்றான்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு 60 பேர் இருக்கிற மெம்பர்ல 10 பேருக்கு மட்டும் வீடு கொடுக்குறாங்க. மிச்சம் 50 பேர் வாடகை வீட்டில் இருக்கிறான். அவனுக்கு வருமானம் இல்ல, சாப்பாடு வசதிக்கு ஏற்பாடு கிடையாது. தொழில் ரொம்ப நடிந்து போனதுனால ஜனங்கள் மன ரொம்ப குழப்பத்தில் இருக்கு. அவன் நெசவு நெய்யும் போது கூட இப்ப கரண்ட் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமா இருக்கு. கரண்ட் தட்டுப்பாடு ரொம்ப 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 கஷ்டம். நெசவு நெய்யும் போது அவன் நெசாதான் கஞ்சி கடன் வாங்கிறான், 10 ரூபா கடன் வாங்கிறான், திருப்பு கட்ட முடியல. அவனுடைய நிலைமைகள் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கவர்மெண்ட் இந்த ஏழை எளிய பாட்டாளின்னு சொல்றக்கூடிய நெசவாளிய, அதாவது உலகத்திலேயே 2வது தரமான இருக்கக்கூடிய தொழில் நெசவு தொழில், அந்த நெசவு தொழிலாளிக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவனுக்கு மேம்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் முன் நல்லது செய்வதற்காக முன்னேற்பாடு செய்ய மாட்டேங்குது. அரசியல் கட்சி எந்த கட்சி வந்தாலும், திமுக வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, அவங்க கட்சிக்காரங்க அவங்க கட்சிக்காரங்க மட்டும் தான் பாத்துக்கிறான் தவிர நெசவு நெய்யக்கூடிய நெசவாளியே மனதார நினைக்கிறது இல்லை. ஒரே ஒரு என்னுடைய குறிக்கோள், இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தரணும் சொன்னால் பழையபடி ஜனங்களை சொசைட்டில சேர்த்து அவங்க மெம்பர் உற்பத்தி ஆக்கி அவங்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுக்கணும். அவங்க குழந்தை குட்டிகளை படிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரணும். அதுக்கு கல்யாண காட்சின்னு சொன்னால் அவன் கடன் படாம செய்யறதுக்கு அந்த சொசைட்டி எடுத்து நல்ல முறையில் செஞ்சு தரணும். வயதாகிவிட்டால் அந்த வயதானவர்களுக்கு சொசைட்டிலிருந்து பென்ஷன் அவங்க தொடர்ந்து பேசலாம் திரு விஜயராகவன். குறிப்பாக ஒவ்வொரு நெசவாளியும் அவர்களுடைய மனதளவில் என்ன பிரச்சனையை சந்தித்து வருகிறார் என்ற கருத்தை மேம்படுத்தியிருக்கிறார். நூல் விலை உயர்வு தொட்டு மின்வெட்டு, மின் கட்டண உயர்வு, சாய தொழில் பிரச்சனை, இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் அவர்கள் சந்தித்து வருகிறார்கள். அவர்களுடைய கேள்வி என்னன்னா, ஒரே ஒரு கேள்வி, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி அந்த கட்சி இவர்களை கைவிட்டு விடுகிறார்கள் என்ற ஒரு கண்ணீரோடு அவர்களுடைய பதிலை சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து கைத்தறி தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இது பற்றியெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். நெசவு தொழிலாளர்கள், குறிப்பாக கைத்தறி தொழிலாளர்கள் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டவர் இருக்கிறார்கள். அதே போன்று விசைத்தறி தொழிலாளர்கள் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டவர் இருக்கிறார்கள். ஆக மொத்தம் 21 லட்சம் தொழிலாளர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த நெசவாளர்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் கோரிக்கையாக, அவர்கள் தீர்வாக என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பது பற்றியெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்து நாம் பார்ப்பது இந்த கைத்தறி தொழிலாளர்கள். அந்த கைத்தறி தொழிலாளர்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கலாம். குறிப்பா சென்னை, கிருஷ்ணகிரி, நீலகிரி தவிர்த்து எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய கைத்தறி தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் என்ன? மூலப்பொருட்களுடைய விலையேற்றம், மானியத்துடன் வங்கி கடனுக்கு நடவடிக்கை, அரசின் திட்டங்கள் முறையாக கிடைக்காதது, மிக முக்கியமாக மூலப்பொருட்களுடைய விலையேற்றம், மானியத்துடன் வங்கி கடனுக்கு நடவடிக்கை, அரசின் திட்டங்கள் முறையாக கிடைக்காதது என்ற ஒரு மிக முக்கியமான பிரச்சனைகளை கைத்தறி தொழிலாளர்கள் வைத்திருக்கிறார்கள். இது பற்றி நம்ம அரங்கத்தில் இருக்கக்கூடிய விருந்தினற்ற நாம கேட்கலாம். திரு துரைராஜ் அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். துரைராஜ் நம்ம கேட்கலாம். கைத்தறி நெசவு தொழிலாளர் சம்மேளனத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கருத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறவர். இந்த விசைத்தறி தொழிலாளர்கள் அவர்கள் மூலப்பொருட்களுடைய விலையேற்றத்தை மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை, மிக முக்கியமான பிரச்சனையாக சொல்றாங்க. இந்த மூலப்பொருட்களுடைய விலையேற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன தீர்வா சொல்ல நினைக்கிறீங்க நீங்க? அது நூல் விலையை, அதற்கு போடப்பட்ட வரிகளை ரத்து செய்யணும். அந்த நூலை மானிய விலையில எல்லாருக்கும் கிடைக்கிற அளவுக்கு, நெசவாளர்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணணும். இந்த மானியம் என்பது 10%, 5% ஏமாத்துற வேலை. என்னென்ன வரியை போட்டு 10% மானியம் கொடுக்கறதுனால கூட்ட சங்கத்துக்கு மட்டும்
அது விலை ஏறல, விலை குறையல. ஆனா வரிகளை பூரா ரத்து செய்யணும். அந்த வரிகளை ரத்து செஞ்சு 50% மானியத்தில் நெசவாளர்களுக்கு வழங்கணும். ஏன்னு சொன்னா ஏற்கனவே 54ஆம் ஆண்டுல நெசவு தொழிலை பாதுகாப்பதற்காக மில் துணிகளுக்கு வரியை போட்டு அந்த வரிகளை பூராவும் கைத்தறி ஜவுளிக்கு பயன்படுத்தினாங்க. ஆனா இப்போ அந்த வரியை சர்க்காரே தன்னுடைய இருப்பு கொண்டு பிடிச்சு வெறும் பெயரளவுக்கு இந்த மானியத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மானியம் என்பது போதுமானது அல்ல. ஆகவே நூலுக்கு, பட்டுக்கு, ஜரிகைக்கு 50% மானியத்தில் வழங்கணும். இந்த விசைத்தறி தொழிலாளி சம்பந்தமாக ஒரு நண்பர் ஒரு கருத்தை சொன்னார். இந்த ரக ஒதுக்கீடு ரத்து செய்யணும்னு சொன்னார். இந்த ரக ஒதுக்கீடு ரத்து செய்யும்போது ஒரு ஜாமீனும் ஒரு நொண்டியும் ஓட்ட பஞ்சல் ஓடுற மாதிரி ஒரு நபரை காலை கட்டி போட்டுட்டு ஓடுனா ஓட முடியாது. அதே போல கைத்தறி தொழிலாளி ஒரு உடல் உழைப்பை பிரதானமாக வச்சு அந்த குடும்பம் அந்த வேலை செய்யுது. அந்த தொழிலை பாதுகாக்கிறதுக்காக கதரை பாதுகாக்கிற போல கைத்தறியை பாதுகாக்கிறதுக்காக தான் அரசாங்கம் 1984ஆம் ஆண்டுல 22 ரக ஒதுக்கீடு என்பது கைத்தறி தொழிலுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த 22 ரக ஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் ஓரளவு தொழிலாளி ஒரு கஞ்சி குடிக்க முடியுது. இந்த நிலையை தொடர்ந்து பேசலாம். அடுத்து திரு விஜயராஜன் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். விஜயராஜன், உங்ககிட்ட ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா இவங்களுடைய பிரதான பிரச்சனைகள்ல முக்கியமான பிரச்சனையாக அரசின் திட்டங்கள் முறையாக கிடைக்காதது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை சொல்லிருக்காங்க. நீங்க ஒரு நெசவாளியாக அரசின் திட்டங்கள் உங்களுக்கு அடைந்திருக்கிறது நினைக்கிறீங்களா, இல்ல அடையல நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க. அறிவித்தால் இந்த நெசவாளர்களுக்கு அவர்களுக்கு போய் அந்த பயன் அடைவதில்லை. ஒரு கூட்டுறவு சங்கம் நடத்தினா அந்த கூட்டுறவு சங்கத்தில் இருக்கிற மெம்பர்களுக்கு அவருக்கு இந்த அளவுக்கு பட்டு கொடுங்க, இந்த அளவுக்கு கூலி கொடுங்க என்று சொல்லுவதாக. ஆனா அதுல வரக்கூடிய மற்ற பலன்களை எல்லாம் அங்க இருக்கிற குமஸ்தாக்கள் இருக்கா பாத்தீங்களா, அவங்க வீட்டுக்கு போயிருது. நெசவாளி நெய்யறான், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நெய்யறான். ஒரு 25 ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை தீபாவளி வந்துட்டா நெசவாளர் எல்லாம் கூப்பிட்டு அந்த சங்கத்திலிருந்து, ஐயா இந்த வருஷம் உங்களுக்கு போனஸ் இவ்வளவு லாபம் வந்திருக்கு, சொசைட்டில இருந்து நீங்க நெசவத்துல உங்களுக்கு ஒரு 2% 5% கொடுத்திருந்தாங்க. இப்ப ஒரு 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்ப எல்லாம் இந்த நெசவு நெய்யறதுக்கு ஆள் எல்லாம் போற அளவுக்கு செஞ்சுட்டாங்க தொழில. ஒரு ஊர்ல 40 சொசைட்டி 50 சொசைட்டி இருந்தது. இன்னைக்கு என்ன தெரியல, ஒரு 4 சொசைட்டியே இல்லை. ஏன்னா அந்த 40 சொசைட்டில இருந்து நெசவுல ஒரு 50-60 பேர் மெம்பருக்கு இருந்தாங்க ஒரு சொசைட்டில. இப்ப அந்த 50-60 பேர் போய் இருக்கிறதுல ஒரு 4-5 சொசைட்டி தான் இருக்கு. மற்ற அந்த சொசைட்டில இருக்கிறவங்க போய் இன்னைக்கு நல்ல பணக்காரன், நல்ல பெரிய 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 வீடா கட்டிட்டு இருக்கான். இந்த நெசவு இன்னும் வாடகை வீடு இருக்கான். வாடகை வீடு கட்ட முடியாம கந்துக்கு வாங்குறான். கந்துக்கு வாங்கி கட்ட முடியாம அவன் அசிங்கப்படுத்தின தெருவில் நிறுத்துறான். அதனால அந்த நெசவாளிகளுக்கு கவர்மெண்ட்ல இருந்து இதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுறதுக்காக ஏற்பாடு படுத்தணுங்க. தொடர்ந்து பேசலாம். திரு விஜயராஜன், கைத்தறி தொழிலாளர்கள் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். ஒரு நெசவாளியாக மிக முக்கியமான பிரச்சனையாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சலுகைகள் எல்லாம் அவர்களுக்கு சேரவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ கைத்தறி தொழிலாளர்களுக்கு அரசின் சலுகை எந்த விதத்தில் அவர்களுக்கு கிடைக்கிறது என்று நாம் பார்க்கலாம். கைத்தறி தொழிலாளர்களுக்கு விபத்தில் மரணமடைந்தால் ரூபாய் 1 லட்சம் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்ற ஒரு சலுகை இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இயற்கை மரணமாக இருந்தால் அவர்களுக்கு 15,000 ரூபாயும், குழந்தைகளுடைய படிப்புக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. இது அரசுடைய சலுகைகளில் மிக முக்கியமான சலுகைகளாக இருக்கிறது. இதைத் தொடர்ந்து பிரசவத்திற்கு 6000 ரூபாய், பெண்களுடைய பிரசவத்திற்கு 6000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. மருத்துவ காப்பீட்டு திட்டமாக இன்சூரன்ஸ் திட்டம், மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்ற பல திட்டங்கள் இவர்களுக்காக வழங்கப்படுகிறது. இது கைத்தறி தொழிலாளர்கள் அரசுடைய சலுகையாக அவர்கள் பெறுகிறார்கள். தொடர்ந்து நான் மாரப்பன் நான் கேட்க நினைக்கிறேன். இந்த சலுகைகள் எல்லாம் குறிப்பா விபத்துல மரணம் அடைந்தால் 1 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு, இயற்கை மரணத்துக்கு 15,000 ரூபாய், இப்படி பல சலுகைகள் இருக்கிறது. திரு மாரப்பன், இந்த நஷ்டஈடு, இந்த சலுகைகள் எல்லாமே முறையாக அந்த நெசவாளர்களை, ஒரு நெசவாளியுடைய குடும்பத்தை சென்றடைகிறதா? அது சில நேரத்தில் சில இடத்துல சில தப்புகள் நடக்குது. மத்திய அரசும் மாநில அரசும் நிறைய சலுகைகள் கைத்தறிக்கு தான் கொடுக்குறாங்க. விசைத்தறிக்கு இதுவரையில் எந்த விதமான சலுகையுமே இல்ல.
எல்லா சலுகைகளுமே விசைத்தறிக்கு கைத்தறிக்கு தான் கொடுக்கறாங்க. விசைத்தறிக்கு எந்த சலுகையும் இல்ல. விசைத்தறிக்கு சலுகைகள் இது குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு, மத்திய அரசின் திட்டம். அது 330 ரூபாய் கட்டினா ஒரு வருஷத்துக்கு அகால மரணம் அடைந்தால் 1.5 லட்சம் ரூபாயும், நார்மலாக வந்தா ஒரு கை கால் ஊனமுற்றால் 75,000 ரூபாயும் கிடைக்கிறது. 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையில் கல்வி உதவித்தொகையாக 1,200 ரூபாய் மத்திய அரசு திட்டத்தில் கொடுக்கிறது. இதை ஸ்டேட் கவர்மெண்ட் கைத்தறிக்கு அந்த பணத்தையும் 80 ரூபாயும் மாநில அரசே வழங்குகிறது. அதே போல் விசைத்தறியாளர்களுக்கும் இந்த சலுகையை மாநில அரசு வழங்க வேண்டும் என்று எங்கள் கோரிக்கை. அடுத்து 2-3 திட்டங்கள். சீரான மின்சாரம், இதுவரை மின்சாரம் இல்லை. நூல் விலை ஒரு 3 மாதத்துக்காவது, அட்லீஸ்ட் ஒரு 2 மாதத்துக்காவது ஒரு சீரான விலையில் நிர்ணயம் செய்ய வேண்டும். இவ்வளவுதான் விலை, ஒரு பண்டல், ஒரு கட்டு நூலுக்கு இவ்வளவுதான் விலை என்றால் ஒரு 60 நாளுக்காவது ஒரே சீரான விலையில் நூல் விலை இருக்க வேண்டும். மின்சாரம் தடை இல்லாமல் மின்சாரம்னா சின்ன சின்ன ஆளுகள் வீட்டுல குடிசை தொழில் மாதிரி செய்யறாங்க. நான் கைத்தறியிலிருந்து வந்தேன். 73 கைத்தறி, 79 விசைத்தறிக்கு வந்தேன். அதே போல நாங்க சின்ன சின்ன ஆளுங்க வீட்டுல 1 தறி 2 தறி போட்டு அவங்க ஃபேமிலியோட குடும்பத்தில விசைத்தறி தொழில் செஞ்சு வர்றாங்க. அவங்களை எல்லாம் ரொம்ப பாதிக்குது. பெரிய பெரிய யூனிட் எல்லாம் சலுகைகள் பயனடைறாங்க இல்லைன்னு சொல்ல. சின்ன சின்ன வியாபாரிகள் கஷ்டம்தான். விசைத்தறி தொழிலாளரும் மிகவும் கஷ்டத்துல தான் இருக்கிறார்கள். தொடர்ந்து திரு மாரப்பன் அடுத்து நம்மோடு இணைந்திருக்கிறார் துரைராஜ். அவற்றை நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, கைத்தறி நெசவு தொழிலாளர் சம்மேளனத்தை சேர்ந்தவர் துரைராஜ். இப்போ கைத்தறி தொழிலாளர்கள் முக்கியமாக மானியத்துடன் வங்கி கடனுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான பிரச்சனை கூறப்பட்டது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த வங்கி கடன் எல்லா நெசவாளர்களுக்கும் கிடைக்கிறதா? இந்த நெசவாளர்களுக்கு மானிய கடன் என்பது வெறும் ஏற்றளவில் தான் இருக்கு. அதே நேரத்தில் நெசவாளர்களுக்கு வங்கி கடன் மானியத்தில் கிடைக்குதுன்னா வசதியுடைய பெரும் முதலாளிகள் இருக்கான். ஒரு 25 அடி 30 அடி போட்டு நெய்கிற முதலாளிகள் இருக்கான். அவங்களுக்கு அந்த நெசவாளர் முறையில் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஆனா யதார்த்தமாக வேலை செய்யக்கூடிய கைத்தறி தொழில் செய்யக்கூடிய எந்த நெசவாளிக்கும் அந்த கடன் வழங்குறதில்லை. அப்படி வழங்கினா சிவார்ஸ் இருந்து வசதி உடையவங்க பரிந்துரை பண்ணனா அந்த நெசவாளிக்கு கிடைக்குது. அதுல முழு பலனும் அந்த நெசவாளி அடைய முடியல. அந்த நெசவாளி பேரால அந்த முதலாளி லோனை வாங்கி அவனுக்கு ஏதோ சும்மா எலும்பு துண்ட மாதிரி அன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு 10-20 கொடுத்துட்டு அவன் அடைஞ்சிட்டு போடுறான். ஆகவே நேரடியாக நெசவாளிகளுக்கு அந்த மானிய கடன் கிடைக்கதில்லை. ஆனா ஏற்றளவில் இருக்கு, கொள்கை அளவில் இருக்கு, நடைமுறைப்படுத்துவதில் தேக்கம் இருக்கு. எந்த வங்கியும் நெசவாளர்களுக்கு கடன் கொடுக்க முன்னுக்கு வரதில்லை. தொடர்ந்து பேசலாம் திரு துரைராஜ். நெசவாளர்கள் ஒரு நெசவாளியாக இந்த ஒரு பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். குறிப்பா ஒரு நெசவாளிக்கு அந்த மானியத்தோடு வங்கி கடன் கிடைப்பதில்லை. அதே ஒரு முதலாளியாக இருந்தால் அவர்களுக்கு இந்த வங்கி கடன் கிடைக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். நெசவாளர் பற்றி நாம் இன்றைய உள்ளபடி தேர்தல் ஸ்பெஷலில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய பிரச்சனைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். கைத்திறனும் கலைத்திறனும் ஒரு சேர படைத்த நெசவாளர்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நம்மோடு அரங்கத்தில் கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் திரு துரைராஜ், கைத்தறி நெசவு தொழிலாளர் சம்மேளனம், திரு மாரப்பன், விசைத்தறி வளர்ச்சி மற்றும் ஏற்றுமதி கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு விஜயராஜன், ஒரு நெசவாளி. இது போன்ற ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையாக 2011 அதாவது சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் என்ன விதமான நெசவாளர்களை குறிவைத்து அவர்கள் வைத்த அறிக்கை என்ன, அதை நாம் இப்போது பார்க்கலாம். அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை 2011 ஆடை அலங்கார பொருட்களுக்கான 6 சிறப்பு பொருளாதார மண்டலத்தை உருவாக்குவோம் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து கைத்தறித்துறை மறுசீரமைக்கப்படும் என்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்தையும் தேர்தல் அறிக்கையாக 2011 முன்வைத்திருக்கிறார்கள். 2014 ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை, முக்கியமான ஒரு கருத்தை தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார்கள். இதை பற்றி நம்ம திரு மாரப்பன் அவங்ககிட்ட நான் கேட்கணும் கேள்வி. ஓகே, இதை தொடர்ந்து பார்க்கலாம். அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள்? ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று 2014 சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து இப்ப மாரப்பன் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு, திரு மாரப்பன், இப்போ உங்களுடைய தேர்தல் அறிக்கையில 2011 அறிக்கை விட்டிருக்கிறாங்க.
அந்த அறிக்கையில சொல்லப்பட்ட விஷயங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இந்த நிலையில அந்த அறிக்கையில் கூறப்பட்ட விஷயங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அறிவிச்ச திட்டங்கள் ஒன்றும் இதுவரையில நிறைவேற்ற மாதிரி இல்லை. ஏன்னா அறிவிச்ச திட்டங்கள் அறிவிக்கிறாங்க, அறிவிச்சதோடு சரி, அதுக்கு உண்டான ஒரு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதே வந்து இன்னும் இதுவரையில் இல்லை. 2014 பண்றாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, 2014 திரு மாரப்பன் ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிப்போம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிருக்காங்க. இது மட்டும்தான் மிக முக்கியமான பிரச்சனையா, இல்ல இதை தாண்டி வேற என்ன பிரச்சனைகள் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, ஜவுளி ஏற்றுமதி வந்து நாங்க கொடுக்கிற கோரிக்கையெல்லாம் வந்து வச்சாலே ஜவுளி ஏற்றுமதி தானாவா வளரும். நாங்க வந்து ஒரு பஞ்சு காட்டன் ஏற்றுமதியை தடை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அது மத்திய அரசோட இது. அதான் ரெண்டாவது வந்து நூல் விலை வந்து ஒரே சீரா இருக்கணும். நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு அடுத்த நாள் காலையில விலை ஜாஸ்தி ஆயிருது, தயார் பண்ண முடியல, எக்ஸ்போர்ட் ஆர்டரே பண்ண முடியல. எக்ஸ்போர்ட் ஆர்டர் போறதே இதனாலதான். நம்ம ஆர்டர் போறதே இந்தியாவுக்கு வர்ற வருமானம் ஆர்டர் போறதே இதனாலதான். மின்சாரம் வந்து கரெக்டா இருக்கும். போன வருஷம்லாம் ஒரு 16 மணி நேரம் மின்சாரம் இல்ல, மின்சாரம் போயிருச்சு. அடுத்து வந்து இந்த ரக கட்டுப்பாடு சட்டம் மிக வந்து அவரு கைத்தறி நண்பர் சொன்னாரு, ரக கட்டுப்பாடு சட்டம் அந்த காலத்தில் இருந்தது, அது கரெக்ட். இப்ப வந்து நவீன 2005 WTO அக்ரிமெண்ட்ல உலக வர்த்தக ஒப்பந்தத்துல பண்ண ஏற்பாடு கோட்டா ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு போயிருச்சு. கோட்டா ப்ரொடக்ஷன் போனதுல இருந்து நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல. நமக்கு வந்து ஒரு கண்ட்ரிக்கு இவ்வளவு பண்ணலாங்கிறத அன்னைக்கு ப்ரொடக்ஷன் இருந்தது. ஆனா இன்னைக்கு இல்ல. நம்ம வந்து மற்ற கண்ட்ரியோட போட்டி போடணும். இன்னைக்கு 33% எக்ஸ்போர்ட் வந்து சைனா பண்றாங்க, நம்ம 4% தான் இருக்கிறோம். நம்மளோட 2 வருஷத்துல பங்களாதேஷும் பாகிஸ்தானும் அதிகமா போயிட்டாங்க. அவங்க நெட்வேர் கார்மெண்ட் இதுல வந்து அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டுல வந்து எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாயிட்டு 4% ஆயிருக்கு. 3% இருந்து இப்ப 4% தான் வந்திருக்கிறோம். இந்த வளர்ச்சி எல்லாம் வரணும்னா ஒரே மாதிரி மின்சாரம் கொடுக்கணும், ஏற்றுமதி பஞ்சை தடை செய்ய வேண்டும். உள்நாட்டு தேவைக்கு போக மீதி இருந்தா ஏற்றுமதி பண்ணணும். அந்த ரக கட்டுப்பாடு சட்டம் மிக கடுமையா பாதிக்குது. சில இடத்துல வந்து அதிகாரிகள் அரெஸ்ட் பண்றாங்க, கேஸ் போடுறாங்க. நாங்கெல்லாம் வந்து கைத்தறி நெசவு இருந்துச்சு, அந்த காலத்துல இருந்தாங்க, அந்த ஜெனரேஷனோட போயிருச்சு. நானும் கைத்தறி நெசவாளர் தான், நானும் கைத்தறி தான் போட்டேன், 6 வருஷமா கைத்தறி நெசிட்டு இருந்தேன். அந்த ஜெனரேஷனோட போயிருச்சு. இப்ப வர ஜெனரேஷன் நம்ம பிள்ளைங்களே யாரும் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் வேலைக்கு அயல்நாட்டுக்கு போறதுக்கு விருப்பப்படுறாங்க. யாருமே வந்து அந்த தொழிலுக்கு விசைத்தறிக்கும் ஆள் இல்ல, கைத்தறிக்கும் ஆள் இல்ல, துணி நெய்யறதுக்கு ஆள் இல்ல. அரசாங்கம் வந்து சில கட்டுப்பாடுகள் சில கொண்டு வந்து இந்த துறையில் தான் இந்தியாவை நாட்டில் மொத்த விவசாயத்துக்கு அடுத்தபடியான வேலைவாய்ப்பு கொடுக்கிறது இந்த ஜவுளி தொழில் தான். ஆடை இல்லாம ஒருத்தர் வெளியே போகவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்தியா வந்து 130 கோடி ஜனத்துக்கு ஆடை கொடுக்குது, அயல்நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுது. அயல்நாட்டிலிருந்து சில நாடுகள், நானும் நிறைய நாட்டுக்கு போயிருக்கேன், அவங்க ஏற்றுமதி வந்து என்ன மாதிரி கடைபிடிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, நம்ம வந்து நம்ம எதுக்கு தகுந்த மாதிரி மாத்தணும். அரசாங்கம் வந்து இந்த ஒரு 4-5 கோரிக்கைகள் வந்து எடுத்து செஞ்சாலே எக்ஸ்போர்ட் தானாவே வளரும். விசைத்தறியெல்லாம் தானா வளர்ந்தது, அரசாங்கத்திலிருந்து எந்த சலுகையுமே இல்லாம தானா வந்தது. இப்பதான் சில சலுகைகள் நிறைய கொடுக்கறாங்க. இப்ப வந்து மத்திய அரசு வந்து 30% 650 RPM மேல 30% சப்சிடி. நீங்க 5 கோடி ரூபாய்க்கு பண்ணீங்கன்னா 1.5 கோடி ரூபாய் சப்சிடி மானியம் கொடுக்கறாங்க டப் ஸ்கீம்ல. மாநில அரசு வந்து மகாராஷ்டிராவில் வந்து 35% கொடுக்கறாங்க. அந்த டப்ஸ் நாம்ஸ்ல இருந்து 35%, ராஜஸ்தான்ல 5% கொடுக்கறாங்க. தமிழ்நாட்டில் நாங்களும் 15-20 வருஷம் போராட்டம், ஒரு 10% கொடுங்க, ஸ்டேட் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் 10% கொடுங்க கேட்கறோம். இதுவரையில எதுவுமே இல்ல. அதை பத்தி கூப்பிட்டு கேட்கறதுல நிறைய நாங்க விசைத்தறி ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்திலிருந்து நிறைய வந்து நாங்க தபால் எழுதிட்டோம். இதுவரையில எந்த விதமான பதில் இல்ல. அடுத்த ஸ்டேட்ல வந்து டெவலப் பண்றாங்க, அவங்க ஸ்டேட்ல வந்து டெவலப் பண்றாங்க. இன்னைக்கு 1.5 லட்சம் தறி ஆட்டோல இந்தியாவுல வந்திருக்குன்னா அதுல பாதி 50% வந்து மகாராஷ்டிரால வருது. ஏன்னா அங்க சப்சிடி மானியம் அதிகம். 35% சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப 30% கொடுக்கறாங்க. முதல்ல 20% இருந்தது, 55% கொடுத்தனால அந்த ஸ்டேட்ல வந்து 50% மகாராஷ்டிரால வந்தது. நம்ம கான்ட்ரிபியூஷனோட 11-12 லட்சம் மகாராஷ்டிரால இருக்குது. நம்மளது ஒரு 4 லட்சம் தறி தான் இருக்கு தமிழ்நாட்டில். அது விசைத்தறி நவீனமயப்பட்டலும் ஒரு 16 லூம்ஸ் தான் இருக்குது. அதுக்கு மேல வந்து நம்ம பண்ண முடியல. காட்டன் உற்பத்தியில இந்தியாவிலேயே அதிகம் பண்றது தமிழ்நாட்டில் தான் பண்றாங்க. இப்ப நார்த் வந்து பாணிப்பட்டு, இச்சல்கரஞ்சி மற்ற ஊர்களாம் டெவலப் நல்லா வளர்ந்துட்டு இருக்குது. காட்டன் உற்பத்தி, காட்டன் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதிகப்படியாக நூல் வந்து தமிழ்நாட்டில் காட்டன் யான் வந்து தமிழ்நாட்டில இருந்தா நார்த் போகுது. எல்லா ஊருக்கு வந்து நார்த் வந்து தமிழ்நாட்டில இருந்தா போகுது. அதனால தமிழ்நாட்டில் ஜவுளி தொழில் வந்து ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. ஆனால் அரசாங்கம் வந்து இதையெல்லாம் கூர்ந்து கவனித்து நிவர்த்தி செய்தால் ஜவுளி தொழில் நல்லா இருக்கும், ஏற்றுமதியும் அதிகரிக்கும் என்று கூறுகிறேன். தொடர்ந்து பேசலாம் திரு மாரப்பன். அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, ஒரு அறிக்கை மட்டுமே எங்களுக்கு போதாது, அதை தாண்டி இன்னும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கிறது சொல்லியிருக்கிறார். திரு துரைராஜன் நான் கேட்க நினைக்கிறேன். 2011
அறிக்கையில குறிப்பா அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் ஆடை அலங்கார பொருட்களுக்கான 6 சிறப்பு பொருளாதார மண்டலம் உருவாக்கப்படும், கைத்தறித்துறை மறுசீரமைக்கப்படும், 10 ஆடை அலங்கார பூங்காக்கள் உருவாக்கப்படும், இப்படி பல்வேறு விதமான அறிக்கைகள் கொடுத்தாங்க. அந்த அறிக்கைகள்ல இப்போ நடைமுறையில் இருக்கா, நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்களா, அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? அங்க தேர்தலில் கொடுக்கிற வாக்குறுதி தான் தேர்தல் அறிக்கை தான். அந்த நேரத்தில் நெசவாளர்களுடைய வாக்குகளை வாங்கி ஆட்சி அதிகாரத்திற்கு செல்லணுங்கிற நோக்கத்தில் அங்க வாக்குறுதி கொடுக்கறாங்க. அந்த வாக்குறுதி கொடுத்து பிறகு அதை மறந்தே போறாங்க. இந்த 6 மண்டலம் என்பதெல்லாம் ஏமாத்துற வேலை. இன்னைக்கு கைத்தறி தொழிலாளிக்கு எந்த விதமான சலுகையும் இல்லை. ஏன்னா இலவச மின்சாரம் கொண்டு வந்தாங்க. இலவச மின்சாரம் யதார்த்தமாக அந்த தொழிலாளிக்கு போதுமானதா இல்லை. நீண்டகால கோரிக்கையாக ஒரு மாதத்திற்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அரசாங்கம் கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் அந்த மின்சாரம் கூடுதலாக பயன்படுதுன்னா அது அரசாங்கம் உடனே கூடுதலா வரியை போட்டு எடுத்துக்கிறாங்க. அந்த நிலையில ஒரு மாற்றணும். இலவச மின்சாரம் கைத்தறி தொழிலாளிக்கு கொடுக்கிற போது அவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு பயன்படுத்துறாங்களோ அதை கொடுக்கறதா இலவச மின்சாரத்துடைய நடவடிக்கையா இருக்கும். ஆனா அதை செய்யாம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் மின்சாரத்தை கொடுத்துட்டு அதை நெசவாளுக்கு ஏமாத்துறதா அந்த திட்டமே தவிர அரசாங்கம் நினைச்சா நிச்சயமாக நெசவாளர்களுக்கு விவசாயிக்கு கொடுக்கிற போல விவசாயிக்கு இலவசமா பூரா கொடுக்கறாங்கல்ல, அதே போல நெசவாளர்களுக்கும் இலவச மின்சாரம் கணக்கில்லாம ஒரு குறைந்தபட்சம் மாசத்துக்கு ஒரு 200 யூனிட் இருந்தாதான் அவனுக்கு சரியா இருக்கும். அந்த முறையில அரசாங்கம் செய்யல. தொடர்ந்து பேசலாம். நீண்ட காலமா கூலி பிரச்சனை தொடர்ந்து பேசலாம். திரு துரைராஜ் அவர்கள் ஒவ்வொரு நெசவாளிகளும் இந்த அறிக்கைகள், குறிப்பா தேர்தல் அறிக்கைகள் வெறும் தேர்தல் அறிக்கையாக மட்டுமே இருக்கின்றன, செயல்பாட்டுக்கு வரவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை 2011 சட்டமன்ற தேர்தல், அவர்கள் அந்த அறிக்கை என்னவாக இந்த நெசவாளர்களுக்காக குறிப்பிட்டிருக்கிறார்கள். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் என்ன விதமான அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். 2011 மூலப்பொருட்கள் பெற அதிக கூட்டுறவு கடன் வழங்கப்படும், கூட்டுறவு நெசவாளர்களுக்கு முதியோர் ஓய்வூதியம் உயர்வு வழங்கப்படும். இதைத் தொடர்ந்து 2014 விசைத்தறிக்கான கலால் வரியை அகற்றம் செய்யப்படும், கலால் வரியை நீக்குவோம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சிட்டா நூல் மீதான வரி மற்றும் சர்சார்ஜ் குறைத்தல் என்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து 2011 60 வயது நிறைவடைந்த அனைவருக்கும் ஓய்வூதியம், கைத்தறி நெசவாளர்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம். இப்போது கூட துரைராஜ் குறிப்பிட்டது போல கைத்தறி நெசவாளர்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் என்று 2011 சட்டமன்ற தேர்தலில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க திமுக. 2014 பருத்தி நூல் ஏற்றுமதி அளவினை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இது திமுக தேர்தல் அறிக்கை. 2011 விசைத்தறி கொள்முதல் வங்கிக் கடனுக்கு வட்டி மானியம் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம 5 கூட்டுறவு நூற்பாலைகளை நவீனமயப்படுத்துதல் அப்படிங்கறதும் சொல்லுகிறாங்க. 2014 காஞ்சிபுரத்தில் பட்டு நெசவு தொழில் மையம் ஒன்றை உருவாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். காஞ்சிபுரத்தில் பட்டு நெசவு மையத்தை உருவாக்கும். 2011 மூடி கிடக்கக்கூடிய கூட்டுறவு நூற்பாலைகள் திறக்கப்படும். மூடி கிடக்கக்கூடிய கூட்டுறவு நூற்பாலைகள் திறக்கப்படும். அடுத்து பட்டு நெசவாளர்களுக்கு 10 விழுக்காடு சிறப்பு தள்ளுபடி மானியமும், 2014 பருத்தி இறக்குமதி மீதான சுங்க தீர்வையை நீக்குதல். இதுபோன்ற திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். 2011 சாயக்கழிவு நீரை ஆவியாக்கக்கூடிய முறையை பயன்படுத்துவதற்குண்டான முயற்சி, 2014 கைத்தறி நெசவு தொழிலை பாதுகாப்பதற்காக நடவடிக்கை. இது எல்லாமே திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்கிறது. இதை திரு மாரப்பன் சார் நான் கேட்க நினைக்கிறேன். மாரப்பன், நீங்க இதை எப்படி பாக்குறீங்கன்னா, திமுக இரண்டிலுமே குறிப்பா சட்டமன்ற தேர்தல் ஆட்சிக்கு அவங்க வரல, ஆனாலும் அவர்களுடைய அறிக்கையாக பல்வேறு விதமான கோரிக்கைகளை நமது நெசவாளர்களுக்காக வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போது நாடாளுமன்ற தேர்தலுக்காகவும் பல விதமான அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிக்கை உங்களுக்கு போதுமானதா இருக்கிறதா? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு திருப்தியானதா இருக்கா? திருப்திகரமான போதுமான அறிக்கை இல்ல, திருப்திகரமான அறிக்கை இல்ல. ஏன்னா அறிக்கையோட தான் சரி, அறிக்கை அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதே இல்ல, அறிக்கை தான். இது போதுமான அறிக்கை இல்ல. நாங்க கேட்கிற கோரிக்கை, இதை பண்ணினாலே நாங்க தானாவே வளர்ந்த விசைத்துறை, நாங்க தானாவே வளர்ந்துருவோம், நல்ல வேலை வாய்ப்போ, அரசாங்கத்துக்கு வருமானம் கொடுக்கலாம். இது ஒரு
நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து ஒரு அறிவிப்போடு தான் சரியா வருது இல்லையா, இது நடைமுறைப்படுத்துறது இல்ல. அதே நேரத்தில் திரு மாரப்பன், இப்போ விசைத்தறிக்கான இந்த கலால் வரியை அகற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, 5% கலால் இது ஒரு வேட் இருக்கு. அந்த 5% வேட் எடுத்தா இந்த ஹேண்ட்ஸ் அப்ளிகேஷன் இருக்கு. இப்ப ஒரு சிட்டா நூலுக்கு வரி இல்ல, கோனா தயார் பண்ணா அதுக்கு வரி இருக்கு. அத அந்த வரி 5% இருக்கிறதா வரி முழுசுமையா ரத்து பண்ணிட்டா எல்லாமே கணக்குல கொண்டு வருவாங்க. இப்ப நாங்க இப்ப ஓப்பனா பப்ளிக் சொல்லணும்னா வித்தவுட் பில்லிங்ல நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அத அரசாங்கத்துக்கு வருமானம் வரும். ஒரு 2% பண்ணா கூட போதும். எங்களுக்கு அந்த வரி எடுக்கணும். அந்த வரி எடுத்துட்டாலே 5% வரி எடுத்துட்டாலே தொழில் நல்லா இருக்கும். 2014 மிக முக்கியமான ஒரு அறிக்கையாக விசைத்தறிக்கான கலால் வரி அகற்றுவதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து பார்த்தோம்னா 2011 கொடுத்த அறிக்கையில இந்த நம்ம விசைத்தறிக்காக பார்த்தோம்னா 5 கூட்டுறவு நூற்பாலைகளை நவீனப்படுத்துவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தோம்னா 2014 சிட்டா நூல் மீதான வரி மற்றும் சர்சார்ஜை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை முன் வச்சிருக்காங்க. இது துரைராஜ், நீங்க சொல்லுங்க, திமுகவினுடைய அந்த தேர்தல் அறிக்கையை அவங்க நிறைவேற்றிருக்கிறதா நினைக்கிறீங்களா? அதாவது அவங்க வரல, அவங்க ஆட்சியில இல்ல, ஆனா இப்போ 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு விதமான அறிக்கைகளை வெளியிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு போதுமானதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த டெல்லி பாராளுமன்றத்தில் இவங்களும் சேர்ந்துதான் ஒரு அரசாங்கம், இவங்களும் அத மந்திரியா இருக்கிறாங்க. இவங்க இல்லாத எந்த தீர்மானத்தையும் நிறைவேற்ற முடியாது. அப்படி இருக்கிற இவர்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய இவர்களும் பங்கெடுத்திருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மூலமாக கைத்தறிக்கு இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க ஒன்னு கூட சொல்ல முடியாது. புதிய ஜவுளி கொள்கையை மாற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்களா, அல்லது வெளிநாட்டுக்கு பருத்தி நூலெல்லாம் ஏற்றுமதியாச்சே அதை தடுக்க ஏதாவது பேசியிருக்காங்களா, செஞ்சிருக்காங்களா? அதே போல வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய பட்டுக்கு வரி போட்டாங்களே அதை தடுத்திருக்காங்களா, கண்டிச்சிருக்காங்களா? அவங்களுடைய அதிகாரத்தில் இருக்கிற அதே திமுக அரசாங்கம், மத்திய அரசாங்கத்தோடு இணைஞ்சிருக்கிற அரசாங்கம் இதை செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்தும் இதை அவங்க செய்ய விட்டுருக்காங்க. ஆனால் தான் அவங்களுடைய வாக்குறுதி பூராவும் நெசவாளர்களை ஏமாற்றி, அந்தந்த தொழிலாளிகளை ஏமாற்றி வாக்கு வாங்கக்கூடிய வேலை முறையை தான் மத்திய அரசாங்கமும் மாநில சர்க்காரும் திமுகவும் அண்ணா திமுகவும் வாக்கு வங்கிகளாக நெசவாளர்களை பார்க்கலாங்க தவிர அதுக்கு கொடுக்கிற வாக்குறுதியை தவிர எதுவும் அவங்க ரெண்டு தரப்பாருமே மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் நெசவாளர்கள் பத்தி ஓட்டு வாங்கறதுக்காக பயன்படுத்துறாங்க. யதார்த்தமான நெசவாளர் வாழ்க்கையை செய்யல. குறைந்தபட்ச ஒரு வாழ்க்கை தரத்துல ஒரு தொழிலாளி ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு எவ்வளவு கூலி வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருக்கு. அந்த கூலியை கூட எந்த அரசாங்கமும் பல ஆண்டுகளாக கேட்டுட்டு இருக்கிறோம். ஒரு 15-20 ஆண்டு காலமாக இந்த கூலி பிரச்சனை மேலோங்கி நிற்குது. இதற்கு மாறி மாறி வந்திருக்கிற தமிழக சர்க்காரு திமுகவா இருந்தாலும் அண்ணா திமுகவா இருந்தாலும் அதை பத்தி நினைக்கிறதே இல்லை. அப்படி எங்கேயாவது கூலி போராட்டம் தொழிலாளி நடத்தினா அந்த கூலி ஒப்பந்தமே ஆவறதில்லை. அந்த ஒப்பந்தம் பண்ண கூலி கிடைக்கிறதும் இல்லை. அதுக்கான சர்க்காரும் நடவடிக்கை இருக்கிறதில்லை. இந்த நிலையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆகவே கைத்தறி தொழிலை பாதுகாப்பதற்கான உறுதியான நடவடிக்கையை இரண்டு கட்சிகளுமே செய்யல. அதுக்கு ஒரு மாற்று சக்தியாக தமிழகத்தில் இன்னும் உருவாகல. தொடர்ந்து பேசலாம் திரு துரைராஜ், தொடர்ந்து பேசலாம். 9 மாவட்டங்கள், 8 நாடாளுமன்ற தொகுதிகள் என கிட்டத்தட்ட 21 லட்சத்திற்கும் மேற்பட்ட இருக்கக்கூடிய நெசவாளர்கள், அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே அந்த நெசவு தொழிலை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் அந்த அரசியல் கட்சிகள் அது வெறும் அறிக்கையாக மட்டுமே வெளியிடுகின்றன. அதை அவருடைய வாழ்வாதாரத்தை, குறிப்பாக அவர் குறிப்பிட்டது போல அவருடைய கூலியை உயர்த்த கூட நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இது பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
கிட்டத்தட்ட 21 லட்சம் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், நெசவு தொழிலாளர்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய நெசவு தொழில் செய்து வரக்கூடியவர்கள் மிக அதிக அளவில் பாதிப்புகளை சந்தித்து வருகிறார்கள். அவர்களுக்கு உண்டான பல்வேறு விதமான பிரச்சனைகளை இங்கு முன்வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் அறிக்கைகளிலே நெசவாளிகளுக்கு, நெசவு தொழில் செய்பவர்களுக்கு இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் என்று அறிக்கை விடுகிறார்கள். ஆனால் அதை தேர்தல் முடிந்த பிறகு எதுவும் செய்வதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். திரு மாரப்பன் அவற்றை நான் கேட்க நினைக்கிற கேள்வி என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் மிக முக்கியமான பிரச்சனைகளாக இந்த அறிக்கையில சொல்லியிருப்பது கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு உண்டான நெசவாளர்களுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமா நாம பாக்குறது இந்த நாடாளுமன்ற தொகுதி. ஏன்னா கிட்டத்தட்ட 21 லட்சம் மக்கள் கொண்ட இந்த நெசவாளர்களை உள்ளடக்கிய உங்களுடைய இந்த தொழிலை மேம்படுத்தணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இந்த தொழிலை மேம்படுத்தணும்னு நான் சொன்ன மாதிரி கோரிக்கை முதல்ல விசைத்தறி வாரியம் ஒன்று எங்களுக்கு விசைத்தறி வாரியம். இப்ப இதுவரையில கைத்தறி துறை அமைச்சர்னு மட்டும்தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்பதான் கைத்தறி ஜவுளித்துறை அமைச்சர்னு இப்ப போடுறாங்க மாநில அரசு. அதே போல பஞ்சு ஏற்றுமதியை முழுசாக தடை செய்ய வேண்டும். நூல் விலையை ஒரு சீராக தொடர்ந்து பேசலாம் திரு மாரப்பன், தொடர்ந்து பேசலாம். இப்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய குறிப்பாக முன்னாள் ஜவுளித்துறை இணையமைச்சராக இருந்தவர் திரு EVKS இளங்கோவன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு EVKS இளங்கோவன். குறிப்பாக இந்த நெசவாளர்களுடைய பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். 21 லட்சம் மக்கள், 9 மாவட்டங்கள் இருக்கிறார்கள், 8 நாடாளுமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய பிரதான பிரச்சனைகளாக பல்வேறு விதமான பிரச்சனைகளை முன்வைத்திருக்கிறார்கள். மூலப்பொருட்களுடைய விலையேற்றம், மானியத்தினுடைய வங்கி கடனுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசுடைய திட்டங்கள் முறையாக கிடைக்கவில்லை என்று மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். நீங்களும் முன்னாள் ஜவுளித்துறை இணையமைச்சராக இருந்திருக்கிறீங்க. நீங்க இவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருப்பதற்காக நீங்க என்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. அமைச்சராக இருந்தது 5 வருடங்களுக்கு முன்பு. என்னை பொறுத்தவரையில் மீண்டும் இந்த தேர்தலிலே நான் திருப்பூரில் இருந்து போட்டியிடுகின்றேன். என்னை பொறுத்தவரையில் இந்த பிரச்சனையில் முக்கியமாக கைத்தறி நெசவாளர்களுக்கும் விசைத்தறி நெசவாளர்களுக்கும் நூல் என்பது ஒரு குறைவான விலையில் கிடைப்பதற்கு மத்திய மாநில அரசாங்கங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். எப்படி விவசாயிகளுக்கு பல மானியங்களை தருகின்றோமோ அதேபோல் நூலுக்கும், குறிப்பாக கைத்தறி நெசவாளர்களுக்கும் விசைத்தறி நெசவாளர்களுக்கும் கிடைப்பதற்கு நூல் விலைக்கு மானியத்தை மத்திய அரசாங்கமும் அதை ஓரளவுக்கு மாநில அரசாங்கமும் மானிய விலையில் தர வேண்டும் என்பதற்காக உண்மையாலுமே நான் பாடுபடுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, நெசவாளர்களுக்கு என்று இன்சூரன்ஸ் திட்டம் இருக்கின்றது. அதை நெசவாளர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, குறைந்தபட்ச ஊதியமாக இன்றைக்கு விலைவாசிக்கு ஏற்ப அதை தொழிலாளர்களோடு பேசி அதை தகுந்த ஊதியம் கிடைக்கின்ற அளவுக்கு 2 அரசாங்கங்களும் செயல்பட வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மற்றபடி எப்படி விவசாயத்திற்கு நாம் இலவசமாக மின்சாரத்தை தருகின்றோமோ அல்லது மானிய விலையில் மின்சாரத்தை தருகின்றோமோ அதேபோல் கைத்தறி நெசவாளர்களுக்கும் விசைத்தறி நெசவாளர்களுக்கும் குறைந்த விலையில் மின்சாரத்தை தர வேண்டும். அதற்காக நான் பாடுபடுவேன் என்பதை தெரிவித்துள்ளேன். இதே நேரத்தில் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த பகுதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நெசவாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. குறிப்பா விசைத்தறி தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த சூழலில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாக்காளர்களுக்காக நீங்க என்ன தேர்தல் அறிக்கையா சமர்ப்பிக்க நினைக்கிறீங்க, கொடுக்கணும்? என்னை பொறுத்தவரையில் இப்போதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் கைத்தறி நெசவாளர்களுக்கும் விசைத்தறி நெசவாளர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே கைத்தறி நெசவாளர்களுக்கு என்னென்ன சௌரியங்களை, என்னென்ன சலுகைகளை அரசாங்கங்கள் தருகின்றதோ அதே சலுகையிலும் அதே விசேஷ மானியத்தையும் விசைத்தறி தொழிலாளர்களுக்கும் தர வேண்டும் என்பதற்காக கண்டிப்பாக நான் குரல் கொடுப்பேன். என்னை பொறுத்தவரையில் அந்த சலுகைகள் அவங்களுக்கு முறையாக சென்றடையவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பிரச்சனைகள் அவங்க பேசும்போதும் இந்த சலுகைகள் எல்லாமே முறையாக அவர்கள் சென்று சேர்வதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைத்திருக்கிறாங்க. அது என்ன ஆகிறது என்று சொன்னால், மத்திய அரசாங்கம் எவ்வளவு சலுகைகள் செய்தாலும் அதை செயல்படுத்துவது மாநில அரசாங்கம். ஆனால் மாநில அரசாங்கத்திடமிருந்து அந்த உரிய சலுகைகள் நெசவாளர்களுக்கு போய் சேருகிறதா என்றால் எனக்கும் அதில் சந்தேகம் உண்டு. ஏனென்றால் நடுவிலே லஞ்சம் விளையாடுகின்றது, ஊழல் விளையாடுகின்றது, முழுமையாக அது நெசவாளர்களுக்கு போய் சேருவதில்லை. ஆகவே என்னதான் மானியம், என்னதான் விசேஷ சலுகைகள் வழங்கினாலும் என்னை பொறுத்தவரையில் மத்திய அரசாங்கம் நேரடியாக தமிழகத்தில் குறிப்பாக திருப்பூர், ஈரோடு, கரூர்,
கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளிலே, பவானி போன்ற பகுதிகளிலே இருக்கின்ற விசைத்தறியாளர்களுக்கு நேரடியாக கிடைப்பதற்காக நான் என்னுடைய எல்லா முயற்சியிலும் எடுத்துக்கொள்வேன். உங்களுடைய கருத்துக்கு நன்றி திரு EVKS இளங்கோவன். இப்போ குறிப்பா எந்தெந்த நாடாளுமன்ற தொகுதிகளிலே இருக்கக்கூடிய நெசவாளர்கள், இந்த நெசவாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று நாம் இப்போது பார்க்கலாம். நெசவாளர்கள் அதிகம் உள்ள தொகுதி என்று நாம் பார்த்தோம் என்றால் திருப்பூர், அதிமுக திருப்பூரிலே அதிகமாக இருக்கிறார்கள், அங்கு அதிமுக இருக்கிறது. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லயும் நெசவாளர்கள் அதிகம் உள்ள ஒரு பகுதியாக இருக்கிறது. ஈரோட்டிலும் அதிகமாக நெசவாளர்கள் இருக்கிறார்கள். கரூர், நாமக்கல், காஞ்சிபுரம், பெரம்பலூர், ஓகே, இது போன்ற ஒரு இந்த தொகுதிகளிலே அதிகமாக நெசவாளர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய முக்கியமான ஓட்டு வங்கியாக இந்த நெசவாளர்கள் இருப்பார்கள் என்பதற்காக தான் இத்தனை தொகுதிகள் அங்கு இருக்கிறார்கள். அத்தனை தொகுதிகளில் இருக்கக்கூடிய நெசவாளர்களும் அவருடைய எதிர்பார்ப்பாக பல ஆயிரம் கேள்விகளை இருக்கிறார்கள். இப்போ ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு விதமான கருத்துக்களை தேர்தல் அறிக்கை மூலமாக நெசவாளர்களுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நம்மோடு துரைராஜ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவற்றை நம்ம கேட்கலாம். துரைராஜ், இப்போ தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கூட்டணியோடு இருக்கிறார்கள், தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? நடைபெறுகிற தேர்தல் என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலில் பிரதான கட்சியாக ஒரு கூட்டணி அமைத்து 2 கூட்டணிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த 2 பிரதானமான அந்த கூட்டணி இந்த பாராளுமன்ற தேர்தலை பயன்படுத்துவதற்காக, நெசவாளர்களுடைய ஓட்டை பெறுவதற்காக முன்முயற்சி எடுத்து வாக்குறுதி கொடுக்கிறாங்க. கடந்த காலங்களில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அவங்களுக்கே தெரியும். இதுவரைக்கும் நிறைவேற்றப்படல. அதே நேரத்தில் இனிமேலாவது யாரு செய்வாங்கன்னு ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. ஏன்னா மாறி மாறி வந்திருக்காங்க. 67 தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கடுமையான விலைவாசி உயர்வான தமிழகத்தை விட்டு ஜனங்க அப்புறப்படுத்த பிறகு காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியல. ஆனா பிறகு அதிமுக, திமுக தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்துட்டு இருக்காங்க. 2 தரப்பாலும் மாறி மாறி ஆட்சிக்கு வராங்க தவிர நெசவாளர்களுக்கு எந்த விதமான சலுகையும் செஞ்சதாக தெரியல. நாளுக்கு நாள் கைத்தறி தொழிலாளிகள், விசை தொழிலாளிகளுடைய பிரச்சனைகள் ஏராளமா இருக்கு. அதற்கான உத்தரவாதம் என்பது இல்லை. கைத்தறி தொழிலாளர்கள், கூலிக்கேற்றம் என்பது இல்லை. கைத்தறி தொழிலாளர்கள், விசைத்தறி தொழிலாளர்கள் இவர்களுடைய பிரச்சனை ஏராளமாக இருப்பது என்று உள்ளவர்களுடைய நிகழ்ச்சியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கிட்டத்தட்ட 21 லட்சம் அதிகமான நெசவாளர்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாமே அந்த நெசவு தொழிலை நம்பியிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு 2014 நாடாளுமன்ற தேர்தலில் வரக்கூடிய எந்த கட்சி அவர்கள் வருகிறார்களோ அவர்களுடைய அறிக்கையிலே சொல்லக்கூடிய பல விஷயங்களை நிறைவேற்றினாலே இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூரிப்பாக இருக்கும். அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் செழிப்பாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். உள்ளது உள்ளபடி தேர்தல் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் இன்னொரு பிரச்சனையோடு சந்திப்போம். குறிப்பாக இந்த பிரச்சனையில் பேசிய தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்த கைத்தறி நெசவு தொழிலாளர் சம்மேளனம் மற்றும் ஏற்றுமதி கழக முன்னாள் தலைவர் திரு மாரப்பன் அவர்களுக்கும் திரு விஜயராஜன் நெசவாளி அவர்களுக்கும் பார்த்தனைகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி தேர்தல் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.